முஸ்லிம்கள் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா வார்டு பை வார்டு மாற்றி போடுவாங்கன்னு எனக்கு தோணுது. மராட்டி நான் மராட்டி போலரைசேஷன் ஒன்று நடக்கும், இந்துஸ் நான் இந்து முஸ்லிம் அந்த போலரைசேஷன் ஒன்று நடக்கும். இந்த போலரைசேஷன்ல எந்த போலரைசேஷன் அதிகம் ஆகுதோ அப்படித்தான் ரிசல்ட் அமையும். அண்ணாமலை என்ன பேசினா, எதனால திடீர்னு அங்க ஒரு கான்ட்ரோவர்சி கிளம்பியது? கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துகள். மகாராஷ்டிரத்தில் உள்ள 29 மாநகராட்சிகளுக்கான தேர்தல் இன்று ஜனவரி 15 நடைபெறுகிறது. தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாகும். இதற்கான அறிவிப்பை மகாராஷ்டிர மாநில தேர்தல் ஆணையம் கடந்த ஆண்டு, அதாவது 2025 டிசம்பர் 15 வெளியிட்டது. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மூலம் நடைபெறும் இந்த வாக்குப்பதிவு இன்று காலை 7:30 மணிக்கு தொடங்கி மாலை 5:30 மணிக்கு முடிவடையும். 29 மாநகராட்சிகளில் மிக முக்கியமானது பிர்ஹான் மும்பை மாநகராட்சியாகும். இந்தியாவிலேயே மிக பணக்கார மாநகராட்சி இதுதான். 2025-26 ஆண்டு மும்பை மாநகராட்சி பட்ஜெட் 74,427 கோடியாகும். இது ஹிமாச்சல் பிரதேஷ், கோவா, அருணாச்சல் பிரதேஷ் போன்ற மாநிலங்களின் பட்ஜெட்டை விட மிக பெரிது. 227 வார்டுகள் கொண்ட மும்பை மாநகராட்சியில் மெஜாரிட்டிக்கு தேவை 114. 1,03,00,000 வாக்காளர்களை கொண்ட மும்பை மாநகராட்சி தேர்தலில் 1,700 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இவர்களில் 879 பேர் பெண்கள், 821 பேர் ஆண்கள். ஆண் வேட்பாளர்களை விட பெண்கள் அதிகம். மும்பை வாக்காளர்களில் மராட்டிகள் 37%, குஜராத்திகள் 14%, வட இந்தியர்கள் 16%, முஸ்லிம்கள் 19%, தென்னிந்தியர்கள் 7%, மற்றவர்கள் 7%. மும்பை தேர்தல் களத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் ஏக்நாத் ஷிண்டேயின் சிவசேனையும் கூட்டணி அமைத்துள்ளன. பிஜேபி 135 தொகுதிகளிலும், ஷிண்டேயின் சிவசேனை 89 தொகுதிகளிலும் களம் காணுகின்றன. உத்தவ் சிவசேனா 160 தொகுதிகளிலும், ராஜ் தாக்கரேயின் நவநிர்மான் சேனா 53 தொகுதிகளிலும், சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் 11 தொகுதிகளிலும் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. காங்கிரஸ், வஞ்சித் பகுஜன் அகாடி, ராஷ்டிரிய சமாஜ் பக்ஷ ஆகியன தனி கூட்டணி அமைத்துள்ளன. காங்கிரஸ் 151, வஞ்சித் பகுஜன் அகாடி 46, ராஷ்டிரிய சமாஜ் பக்ஷ 2 தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் 37 தொகுதிகளில் தனித்து போட்டியிடுகிறது. மகாராஷ்டிரத்தை பொறுத்தவரை மாநகராட்சிக்கு மாநகராட்சி கூட்டணிகள் மாறுகின்றன. உதாரணமாக புனே மாநகராட்சி தேர்தலில் சரத்பவார், அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. நாசிக்கில் ஷிண்டே சிவசேனையும் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரசும் கூட்டணி அமைத்துள்ளன. இங்கே பிஜேபி தனித்து போட்டியிடுகிறது. நாம் பார்க்க போவது மும்பை மாநகராட்சி தேர்தலை மட்டும்தான். இது குறித்து அலச ஹைதராபாத்தில் இருந்து காணொலி மூலம் இணைகிறார் கருத்து கணிப்பு நிபுணர் ஜேவிசி ஸ்ரீராம். வணக்கம் ஜேவிசி ஸ்ரீராம். வணக்கம் சார். நமது வாசகர்களுக்கு அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீராம், இந்த குளிர்காலத்துல மும்பையுடைய அரசியல் கிளைமேட் எப்படி இருக்கு? அதாவது மும்பை மாநகராட்சி தேர்தலை பொறுத்த மட்டும் உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே இந்த இருவருக்கும் பிரதர்ஸ்க்கு இது வாழ்வா சாவா தேர்தல். ஏன்னா இதற்கப்புறம் அடுத்த தேர்தல்னு பாத்தீங்கன்னா இடைத்தேர்தல்லாம் வரலாம். ஆனா அடுத்த பெரிய தேர்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2029 லோக்சபா எலெக்ஷன். அது வரைக்கும் எந்த தேர்தலும் இருக்காது. ஏன்னா எல்லா மாநகராட்சிக்கும் இப்ப இன்னைக்கு தேர்தல் நடந்து முடிஞ்சுட்டு இருக்கு. சோ தொடர்ந்து, அதாவது 2024 சட்டசபை தேர்தலில் படுதோல்வி அடைந்து அதற்கு பிறகு, அதாவது உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் சேர்ந்து காங்கிரஸையும் சரத்பவாரையும் வெளியில விட்டுட்டு அவங்க இந்த கூட்டணி அமைச்சதுக்கு காரணம் எப்படியாவது மராட்டி ஓட்டர்ஸ் நம்ம கிட்ட வாங்கணும். ஏன்னா பிஎம்சி தான் உங்களுக்கு சிவசேனாவோட கேஷ் கவ், தொடர்ந்து இருக்கக்கூடிய கேஷ் கவ்.
பிர்ஹான் மும்பை கார்ப்பரேஷன். முனிசிபல் கார்பரேஷன் இது வந்து அவர்களுடைய கேஷ் கவ். இதையும் கைவிட்டு போயிடுச்சுன்னா அவங்களுக்கு பார்ட்டி ரன் பண்றதே கஷ்டம், அவங்க ரெலவெண்டா இருக்கிறதே கஷ்டம். சோ அப்படிங்கிற போது இது அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல். அதே சமயத்துல மும்பைல வந்து அவங்க வந்து டீசென்டா பர்ஃபார்ம் பண்ணார் உத்தவ் தாக்கரே. 2024 அசம்பிளி தேர்தலும் போது கொஞ்சம் டீசென்டா பர்ஃபார்ம் பண்ணார், ரொம்ப படுதோல்வி அடையல. அதனாலதான் அவர் என்ன பண்ணிட்டார், மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் போக கூட இல்லை, அவர் கன்ஃபைன் டு மோஸ்ட்லி மும்பை, எப்படியாவது இங்க வந்து ஜெயிக்கணும்னு பாக்குறாரு. ஆனா அந்த நரேட்டிவ் எதுவும் கரெக்டா செட் ஆகிற மாதிரி தெரியல. ஏன்னா ஒரு மாபெரும் வெற்றியை வந்து பாரதிய ஜனதா கட்சி தேவேந்திர பட்னவிஸ், ஏக்நாத் ஷிண்டே அண்ட் அஜித் பவார் ஜெயிச்ச அப்புறம் இப்ப வந்து அதனுடைய ஆங்கோவர் எஃபெக்ட், எஸ் கொஞ்சம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கலாம், அதிருப்தி இருக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த முனிசிபல் கார்பரேஷன் தேர்தலுங்கிறதே வந்து கொஞ்சம் லோயர் லெவல், அதாவது லோக்கல் லெவல் தேர்தல். அதனால உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து மாநிலத்துக்கான உண்டான விஷயங்கள்லாம் இங்க வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதுவும் நம்ம பார்க்கணும். இருக்கிறதுலயே வந்து மும்பையில் இருக்கக்கூடிய 6 பாராளுமன்ற தொகுதிகள்ல எதுல அதிகமான வார்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா மும்பை நார்த்ல தான் இருக்கு. 42 வார்டு மும்பை நார்த்ல இருக்கு. மும்பை நார்த் சென்ட்ரல் 40 வார்டு இருக்கு. 39 வார்டு நார்த் ஈஸ்ட்ல இருக்கு. நார்த் வெஸ்ட்ல 39 இருக்கு. சவுத் சென்ட்ரல்ல 35 இருக்கு. சவுத் மும்பைல 32 தான் இருக்கு. சவுத் மும்பை தான் உங்களுக்கு சிவசேனா யூபிடியினுடைய கோட்டை. அங்க 32 வார்டு தான் இருக்கு, அங்கதான் இருக்கு. சோ இதுதான் நம்ம முக்கியமா கவனிக்கணும். உத்தவ் தாக்கரே அதாவது எஸ்எஸ்யூபிடினா உத்தவ் தாக்கரே, எம்என்எஸ் தான் மகாராஷ்டிரா நிர்மாண் சேனா, அது வந்து ராஜ் தாக்கரே. சிவசேனா ஒரிஜினல் இப்ப ஏக்நாத் ஷிண்டே, காங்கிரஸ், இதுதான் வந்து இருக்கக்கூடிய களம். அதாவது இது ஒன்று விஷயம் என்னன்னா, 2024 பாராளுமன்ற தேர்தலையும் சரி, 2024 சட்டமன்ற தேர்தலையும் சரி, உத்தவ் தாக்கரே, சரத் பவார், காங்கிரஸ் இவர்கள் எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. இவங்க எல்லாம் ஒன்றா இருந்தாங்கன்னா அதற்கு என்ன, அதனுடைய எஃபெக்ட் என்ன மும்பைல? அதனுடைய எஃபெக்ட் சிறுபான்மையினரோட ஒட்டு மொத்தமா மகா விகாஸ் அகாதின்னு சொல்லக்கூடிய இந்த உத்தவ் தாக்கரே, காங்கிரஸ் அண்ட் சரத் பவாருக்கு வந்தது. இன்றைக்கு அந்த மாதிரி கிடையாது. இன்றைக்கு உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் கூட்டணியில் இருக்காங்க. அதே மாதிரி காங்கிரஸ் விபிஏ அப்படிங்கிற ஒரு கட்சியினோட கூட்டணியில் வச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 62 இடம் கொடுத்தாங்க. 16 இடத்துல கேண்டிடேட்ஸே போட முடியல. 62 இடம் வாங்கிட்டு 46 இடத்துல போட்டிருக்காங்க கேண்டிடேட்ஸிய. சரத் பவார் அங்க இருக்காரு காங்கிரஸோட. இப்ப என்ன ஆகும், முஸ்லிமினுடைய வாக்குகள் பிளவுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. எஸ்எஸ்யூபிடி அதாவது உத்தவ் தாக்கரேக்கு 100% முஸ்லிம் வாக்கு இந்த வாட்டி வர போறது இல்ல. காங்கிரஸுக்கு 100% போறது இல்ல. ஆமா, காங்கிரஸ் வெளில போயிருக்கு. இது தவிர சமாஜ்வாதி பார்ட்டியும் எம்ஐஎம் இருக்காங்க. சமாஜ்வாதி பார்ட்டியும் எம்ஐஎம் இருக்காங்க. சோ இந்த முறை என்ன ஆகும்னா, என்னுடைய கணிப்பு என்னன்னா, முஸ்லிம்கள் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா வார்டு பை வார்டு மாற்றி போடுவாங்கன்னு எனக்கு தோணுது. எந்த இடத்துல உத்தவ் தாக்கரேனுடைய கேண்டிடேட் பிஜேபி அல்லது சிவசேனா ஏக்நாத் ஷிண்டேயோட கேண்டிடேட் தோற்கடிக்க முடியும்னு அவங்க நம்புறாங்களோ அங்க எஸ்எஸ்யூபிடி போடுவாங்க. எங்க சமாஜ்வாதி பார்ட்டி பிஜேபியை தோற்கடிக்கக்கூடிய இடத்துல இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அப்ப சமாஜ்வாதி பார்ட்டி போடுவாங்க. எங்க ஓவைசி கட்சி வந்து பிஜேபியை தோற்கடிக்க முடியும்னு நினைக்கிறாங்களோ அங்க ஓவைசி போடுவாங்க. எங்க காங்கிரஸ், ஏன்னா காங்கிரஸ் வந்து 3 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. மும்பாதேவி சுத்தி நிறைய முஸ்லிம்ஸ் இருப்பாங்க. ஓகே, மும்பாதேவி, அதுக்கப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தாராவி கோயில் சுத்தி இருக்கிற தொகுதி, அதுக்கப்புறம் தாராவி, அதுக்கப்புறம் மாலட். இந்த 3 இடத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா காங்கிரஸினுடைய கோட்டை. இந்த 3 இடத்துலயும் காங்கிரஸ் நல்ல செல்வாக்குள்ள கேண்டிடேட் தான் நிறுத்திருப்பாங்க. அந்த இடங்கள்ல உங்களுக்கு காங்கிரஸுக்கு அவங்க போடுவாங்க. இங்க என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, உத்தவ் தாக்கரே செய்த ஒரு விஷயம், ராஜ் தாக்கரே பக்கத்துல வச்சிருந்ததுனால கம்ப்ளீட்டா இந்த மும்பை அர்பன், சவுத் மும்பை, ஓரளவுக்கு சவுத் சென்ட்ரல் மும்பையும் என்ன பண்ணிருக்காருன்னா மராட்டி மனு ஓட்டை அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணலாம்னு பார்த்திருக்காரு. அதனாலதான் இந்த எலெக்ஷனே டிவைடட் பிட்வீன் மராட்டிஸ் அண்ட் நான் மராட்டிஸ். ஒரு நார்த் இந்தியன் ஒரு ஃபீலிங் கொடுக்குறாரு அவரு.
அதாவது நார்த் இந்தியன்ஸை துரத்தி அடிக்கணும். ராஜ் தாக்கரே சொன்ன சில விஷயங்கள்லாம் என்னன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா இனிமே வெளி மாநிலங்கள்ல இருந்து ட்ரெயினே வர விட மாட்டோம் மும்பைக்கு. இது எப்படி இருக்கு சார்? வெளி மாநிலங்கள்ல இருந்து ட்ரெயினை விட மாட்டோம் அவரு. இன்றைக்கு எலெக்ஷன்லயே என்ன சொல்லிருக்காருன்னா, யாராவது வந்து ஓட் சோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல அடிச்சு துரத்தி அனுப்புங்க, பிசிக்கலா அடிங்க. அவருடைய வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப காட்டமா இருந்தது. அதிகபட்சத்துல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல பேசிக்கிட்டு இருக்காரு ராஜ் தாக்கரே. ராஜ் தாக்கரே ஒவ்வொரு தேர்தலையும் மாறி மாறி தான் போடுவாரு. 2014 குஜராத் மாடல் ஓஹோ ஆஹா அப்படின்னு வந்தாரு. 2019 மோடியை பிடிக்கல. 2024 பாராளுமன்ற தேர்தலில் திரும்பி மோடிக்கு ஆதரவா வந்தாரு. 2024 சட்டசபை தேர்தலில் வந்து கிளியர் கட்டா தேவேந்திர பட்னவிஸ் வந்து இவர் கூட இருந்தாருன்னா நமக்கு ஆகாது வேலைக்கு, இவர் நம்ம கூட இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இவர் கூட இருந்தாருன்னா வட இந்தியர்கள் குஜராத்தி ஓட்லாம் நமக்கு வராது, சவுத் இந்தியன் ஓட்லாம் வராது அப்படின்னு அவரை கரெக்டா தள்ளி விட்டாரு. தள்ளி விட்டவர் என்ன பண்ணிட்டாரு, இப்ப போய் நேரா போய் உத்தவ் தாக்கரே கிட்ட போய் உட்காந்து. சோ என்ன பொறுத்த மட்டும் இந்த தேர்தல் தேவேந்திர பட்னவிஸ், ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம் என்ன, அட்டல் சேத்து பத்தி ப்ராஜெக்ட் பத்தி பேசுறாங்க, மெட்ரோ ரயில பத்தி பேசுறாங்க, ஓகே, டேட்டா சென்டர் அமைப்பதை பற்றி பேசுறாங்க, மும்பையை வந்து எப்படி ஒரு எக்கனாமிக் கேபிட்டல் வந்து எப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நம்பர் 1 சிட்டியா டர்ன் பண்ணலாம்னு பேசுறாங்க. ஆனா உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் பேசுறது குஜராத்தி, அதானி, மும்பையை வந்து வித்துருவாங்க, நார்த் இந்தியன்ஸ் வந்து இங்க உள்ள பூந்துக்கிறாங்க, நமக்கு வேலை வாய்ப்புகளே கிடையாது, சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், மராட்டி அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் பண்ண பாக்குறாங்க. சோ இந்த இடத்துல எனக்கு மராட்டி நான் மராட்டி போலரைசேஷன் ஒன்று நடக்கும், இந்துஸ் நான் இந்து முஸ்லிம் அந்த போலரைசேஷன் ஒன்று நடக்கும். இந்த போலரைசேஷன்ல எந்த போலரைசேஷன் அதிகம் ஆகுதோ அப்படித்தான் ரிசல்ட் அமையும். சூப்பர். இல்ல ஒரு விஷயம், லோக்சபா எலெக்ஷனின் சட்டப்பேரவை தேர்தலில் இருந்த காங்கிரஸ் கூட்டணி இந்த மாநகராட்சி தேர்தலில் இல்ல, அது பல கூறாக உடைந்திருக்கு. அதே போலவே சட்டப்பேரவை தேர்தலின் போது இருந்த பிஜேபி கூட்டணி இந்த தேர்தலில் இல்ல மும்பை மாநகராட்சியில். ஏன்னா அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் தனித்து போட்டியிடுகிறது. அப்படிங்கிறப்ப அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு செட்பேக் தானே. இல்ல, அஜித் பவாருக்கு வந்து பெருசா சீட்டே கொடுக்கலையே சட்டமன்ற தேர்தலில். மும்பைல அவங்களுக்கு கொடுத்தது வந்து அந்த சானா மாலிக், நவாப் மாலிக்கோட மும்பையை பொறுத்தளவுல அஜித் பவாருக்கு பெரிய செல்வாக்கு கிடையாது. அஜித் பவாருக்கு செல்வாக்கு கிடையாது. அஜித் பவாருக்கு செல்வாக்கே மேற்கு மகாராஷ்டிரால தான். மேற்கு மகாராஷ்டிரா, பூனே, நாசிக், அதாவது பூனேல கூட அவங்க கூட்டணி வச்சுக்கலையே. பூனேல கூட அஜித் பவாரோட கூட்டணி வச்சுக்கலையே. ஏன்னா அது வந்து கவுண்டர் போலரைசேஷன் ஆயிடுங்கிறதுக்காக தான் அவர் வச்சுக்கல. அதே மாதிரி நாசிக்ல நீங்க சொன்ன மாதிரி சிவசேனாவும் என்சிபியும் சேர்ந்திருக்காங்க, அஜித் பவாரும் சேர்ந்திருக்காங்க. ஆனா பிஜேபி தனியா நிக்குது. சோ இங்க வந்து என்சிபி தேவையில்லை அவங்களுக்கு. இங்க வந்து என்ன என்சிபி இருந்தா கூட, என்சிபி இருந்தா என்ன ஒரு முஸ்லிம்ஸ் ஓட்டு கொஞ்சம் விழுமான்னு பார்க்கலாம். அது முஸ்லிம்ஸ் ஓட்டு விழாது முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன்ல. ஆனா இதெல்லாம் தாண்டி ஒண்ணு இருக்கு. அதாவது எப்போதுமே கார்பரேஷன் எலெக்ஷனுங்கிற போது உங்களுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இன்னும் ஒர்க் அவுட் ஆகும். என்னன்னா ரெபல் கேண்டிடேட்ஸ், பாப்புலர் லோக்கல் கேண்டிடேட்ஸ், அப்புறம் ரொம்ப லோக்கல் இஷ்யூஸ், தண்ணி வரல அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயமே முக்கியமான விஷயம் சார். சார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன்னா உங்களுக்கு ரோட்ல எங்க வீட்டுல தண்ணி வரல, எலக்ட்ரிசிட்டி கட் ஆகுது, ரோடு வந்து பிரேக் ஆயிருக்கு, ட்ரைனேஜ் ஓப்பனா இருக்கு, இதெல்லாமே சிவிக் இஷ்யூஸ், இதெல்லாமே கவுன்சிலர் இஷ்யூஸ். சோ இதெல்லாம் ஆன்டி இன்கம்பல்சி இருக்கு. ஏன்னா முன்னாடி வந்து 80க்கு மேல சிவசேனா ஜெயிச்சாங்க, 80க்கு மேல பிஜேபி ஜெயிச்சாங்க. சிட்டிங் கார்பரேட்டர் மேல நிறைய அதிருப்தி இருக்கும்ல. ஓகே. ஆனா மகளிருக்கு காசு கொடுக்கறதும் அது மாசம் மாசம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அதுவும் ஒர்க் அவுட் ஆகணும்ல. அது வேற இருக்கு. ஓகே. இதுல வந்து இப்ப மும்பை மாநகராட்சி ஓட்டர்ஸ்ல 19% பேர் முஸ்லிம்ஸ். இப்ப முஸ்லிம் ஓட்ஸ் எப்படி ஆகுங்கிறதுக்கு ஓரளவு சொல்லிட்டீங்க, அது ஸ்ட்ராட்டஜிக்கா போடுவாங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் பிஜேபி கூட்டணியில யாரு ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு எதிராக யாருக்கு போட்டா ஜெயிப்பாங்களோ அவங்களுக்கு போடுவாங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப தாராவிலயோ மாலாட்லயோ இருக்கக்கூடிய முஸ்லிமோ மும்பாதேவிலயோ இருக்கக்கூடிய முஸ்லிம் அவங்க எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கா போடுவாங்கன்னா காங்கிரஸுக்கு போடுவாங்க. ஒரு சில இடத்துல வந்து எம்ஐஎம்க்கு போடுவாங்க. மன்கூட் சிவாஜி நகர்ல வந்து ப்ராபப்ளி எம்ஐஎம்க்கோ இல்ல சமாஜ்வாதி பார்ட்டி போடுவாங்க. இப்ப அதுவே உங்களுக்கு வந்து தாதர் மாதிரியான ஏரியா, மாஹிம் மாதிரியான ஏரியா,
சிவாடி மாதிரியான ஏரியா, வர்லி மாதிரியான ஏரியா, அங்க என்ன பண்ணுவாங்கன்னா உத்தவ் தாக்கரே போய் போடுவாங்க. நான் ஸ்பெசிபிக்கா ஏரியாவே சொல்றாங்க. இப்ப மாலடுனா இந்த மாதிரியான மூவ், தாராவினா இந்த மாதிரியான மூவ், மும்பாதேவினா இந்த மாதிரியான மூவ். மும்பாதேவி கோயில ஒட்டின பகுதிகளில் காங்கிரஸுக்கு போடுவாங்கன்னு சொல்றீங்க. ஏன் காங்கிரஸுக்கு போடுவாங்க, என்ன காரணம்? ஏன்னா காங்கிரஸ் எம்எல்ஏ சார் மும்பாதேவி வந்து ஒரு காலத்துல 1984 நினைக்கிறேன், 85 நினைக்கிறேன், அப்ப பிஜேபி ஜெயிச்ச தொகுதி அது பிஜேபி ஜெயிச்ச தொகுதி. இப்ப பிஜேபியால ஜெயிக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா டீலிமிட்டேஷன் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. எல்லா ஸ்லம், முஸ்லிம்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஸ்லம் எல்லாத்தையும் வந்து மும்பாதேவியில போய் சேர்த்து விட்டாங்க. அங்க காங்கிரஸ் தான் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு ஜன்சங் காலத்திலேயே ஜெயிச்ச தொகுதி அது. ஓகே, பிஜேபி காலத்துல ஜெயிச்ச தொகுதி அது. ஆனா இன்னைக்கு வந்து டீலிமிட்டேஷன் பேர்ல ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா டீலிமிட்டேஷன் பண்ணி விட்டாங்களா? ஆமா சார், டீலிமிட்டேஷன் எப்பவுமே வந்து ரொம்ப சார், எப்போதுமே சொல்றேன் சார், தேர்தல் முடிவுகள்ல மாத்த முடியாது. ஆனா அந்த தொகுதியில யார் ஜெயிக்கிறாங்க, இப்ப பாருங்களேன், ஒரு நிமிஷம் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப மயிலாப்பூர் தொகுதி இருக்கு. மயிலாப்பூர் தொகுதிக்குள்ள அடையார் வந்ததுன்னா, பெசன் நகர் வந்ததுன்னா, திமுகவுக்கோ விஜய்க்கோ அங்க வாய்ப்பே இல்லையே. இப்ப அந்த குப்பம்லாம் இருக்குல்ல, டுமில் குப்பம், அந்த குப்பம்லாம் சேப்பாக் ட்ரிப்ளிகேட்ல இருக்கக்கூடிய தொகுதி அது. ஏன்னா சேப்பாக் ஐசோஸ்ல இருந்து இப்படி வந்தீங்கன்னா திரும்பினீங்கன்னா லைட் ஹவுஸ். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. அந்த குப்பம் பூரா சேப்பாக்ல இருந்துன்னா கருணாநிதி என்ன பண்ணாரு, அழகா அவர் ரொம்ப அருமையா மாத்தி விட்டாரு. மயிலாப்பூர்ல ஒரு செக் வச்சாரு. அதனாலதான், அதாவது சவுத் சென்னையில வந்து ஒரு காலத்து ஆர் வெங்கட்ராமன் ஜெயிச்ச தொகுதி, உங்களுக்கே ஞாபகம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம். ஓகே, அவர் என்ன பண்ணாரு, ஸ்ட்ராட்டஜிக்கா 2 விஷயம் பண்ணாரு. என்ன பண்ணி, இந்த ஸ்லம்ஸ் எல்லாம் சேர்த்து மயிலாப்பூருக்குள்ள விட்டுட்டு, அடையாறு அதெல்லாம் வந்து வேளச்சேரிக்குள்ள விட்டுட்டு, அதுக்கப்புறம் சோழிங்கநல்லூர் அவுட் ஆஃப் சிலபஸ் அதை கொண்டு வந்து இங்க சவுத் மெட்ராஸ் சேர்த்தார். சவுத் மெட்ராஸ்ல இல்லாத தொகுதி. அதாவது புத்திசாலி கவர்மெண்டா இருந்ததுன்னா வரக்கூடிய அடுத்த டீலிமிட்டேஷன்ல என்ன பண்ணணும்னு நான் இன்டைரக்டா சொல்லிட்டேன். ஓகே, புரியுது. ஓகே, இப்போ ஒரே தொகுதியில சரத்பவாருடைய கட்சியும் போட்டியிடுகிறது, அதே வார்டுல காங்கிரஸும் போட்டியிடுகிறது, இப்போ அதே வார்டுல ஒரு அஜித் பவாருடைய கட்சியும் போட்டியிடுகிறது. இந்த விதமான ஒரு சூழ்நிலையில முஸ்லிம்ஸ் எப்படி முடிவெடுப்பாங்க? இந்த 3 வேட்பாளர்களும் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் யாரோ அவரை நோக்கி ஓட்டு போடுவாங்களா? ஆமா சார், சரத் பவாரும் அஜித் பவாரும் மும்பையை பொறுத்த மட்டும் நாட் ரெலவென்ட் பிளேயர்ஸ். அவங்களுக்கே அது தெரியும். அது கரெக்ட். ஓகே, போத் சரத் பவார் அண்ட் அஜித் பவார் ஆர் irrelevant பிளேயர்ஸ். காங்கிரஸ் பொறுத்த மட்டும் இந்த ஸ்லம்ஸ் அண்ட் முஸ்லிம் ஏரியால மட்டும்தான் அவங்களுக்கு ரெலவன்ஸ் அதிகம். அதாவது ஸ்லம்ஸ் நான் சொல்றது வந்து புத்திஸ்ட் எஸ்சி. ஏன்னா வர்ஷா கெய்க்வாடே வந்து ஒரு புத்திஸ்ட் எஸ்சி. அவங்க சிஸ்டர் தான் இப்ப ஜோதி கெய்க்வாட் தான் வந்து தாராவி எம்எல்ஏ. அவர் வந்து அந்த தொகுதியோட எம்பி வர்ஷா கெய்க்வாட். சோ அவர்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு தான் போடுவாங்க, காங்கிரஸுக்கு போடுவாங்க. தமிழர்களும் நிறைய இருப்பாங்க. இப்ப சியான் அண்ட் தாதர் அண்ட் தாராவில இருக்கிற தமிழர்கள் எல்லாமே காங்கிரஸ் தான் போடுவாங்க. ஓ, ஓகே. இதுல அந்த மும்பையினுடைய மொத்த ஓட்டர்ஸ்ல 37% மராட்டிஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். இந்த மராட்டிஸ் ஓட்டு யாருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கிடையில சி ஓட்டர்ஸ் ஒரு கருத்து கணிப்பு நடத்தி இருக்காங்க. எல்லாம் பர்சன்டேஜ் வைஸா சொல்லியிருக்காங்க. அதுல கருத்து கூறின மக்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, என்னன்னா மராட்டி ஓட்ஸ் வந்து பெருமளவு தாக்கரேக்கு தான் கிடைக்கும், உத்தவ் தாக்கரேக்கும் ராஜ் தாக்கரே காம்போக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி 61% ரெஸ்பாண்டன்ஸ் கருத்து சொன்னதாக சி ஓட்டர்ஸ் கூறுகிறது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்ப மராட்டி ஓட்ஸ் 37%னா அது ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டர்ல சார். 22 நீங்க சொல்ற கணக்கு பார்த்தாலே 22% தானே உங்களுக்கு வருது உத்தவ் தாக்கரேக்கு, ராஜ் தாக்கரேக்கும். நான் இப்ப சிம்பிள் கால்குலேஷன் உங்களுக்கு நீங்க பேசும்போதே கால்குலேட் பண்ணேன். ஆனா சி ஓட்டர் சொல்ற கருத்தை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். நான் மாற்று கருத்து வைக்க போறேன். நான் எடுத்துக்கிறேன், அப்படியே எடுத்துனா கூட 22% தானே வருது உங்களுக்கு. அதாவது 37%ல 60 அப்படின்னு பாத்தீங்க. ஆமா, 60% மல்டிப்ளை பை 37% பார்த்தா 22.5% தானே வருது. நான் 55% மேல வராதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 30% மேல between 30 and 35% மராட்டிஸ் will vote for definitely BJP Eknath Shinde.
ஓ டோட்டல் நம்பர் ஆஃப் மராட்டிஸ்ல ஒரு 30% வரைக்கும் பிஜேபி இல்ல 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 ஐ வுட் சே ரைட் அப் டு 40% சொல்லுவேன். 35 to 40% வரைக்கும் போடுவாங்க. ஏன்னா ஏக்நாத் ஷிண்டே ஒரு மராட்டிங்கிறதுனால சொல்றீங்களா? ஏக்நாத் ஷிண்டேவும் ஒரு மராட்டி, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய தலைவர்களும் மராட்டிஸ் தான். தேவேந்திர ஃபட்னவிஸ் வந்து பிராமினா இருந்தா கூட அவர் ஈஸ் அ மராட்டி. மராட்டி பிராமின் இஸ் அ மராட்டி. ஓகே, சோ நீங்க மராட்டின்னு இருக்கும்போது, அதாவது இது ஒரு தோற்றம் தான் சார். எல்லா மராட்டியுமே வந்து தாக்கரே பிரதர்ஸ் தான் பேக் பண்ணணும்னு எந்த விதமான ஒரு இதுவும் சைனும் பண்ணல. அவர்களை பொறுத்த மட்டும் அந்த மராட்டி பிரைடுங்கிறது அஃபெக்டா இருக்கலாம். அதனால வந்து ஒரு சிலர் வந்து அந்த பக்கம் போகலாம். ஆனா ஒட்டுமொத்த மராட்டிஸ்னா இன்னொன்னு கேட்கிறேன் சார் உங்ககிட்ட, அந்தேரியில் இருக்கக்கூடிய மராட்டிஸோ இல்லைன்னா வந்து போரிவிலியில் இருக்கிற மராட்டிஸோ அவங்கெல்லாம் வேற மாதிரி திங்க் பண்ணி வந்து பிஜேபி போடுவாங்கல்ல. ஓ ஓகே, நீங்க எடுத்துக்கிறேன் ஜோகேஸ்வரி, ப்ராபப்ளி ஜோகேஸ்வரி, வர்லி, சிவாடி, மாலட், இங்க இருக்கக்கூடிய மராட்டிஸ் எல்லாம் 55-60% போடுவாங்க. 65% கூட போடுவாங்க. யாருக்கு? உத்தவ் தாக்கரே. உத்தவ் தாக்கரேக்கு. ஆனா பல இடங்கள் இருக்கிற வாண்ட்ராலே ஈஸ்ட் இருக்கு, வெஸ்ட் இருக்கு. ரெண்டுமே வேற விதத்துல தான் போடும். ஈஸ்ட் ஒரு விதமா போடும், வெஸ்ட் ஒரு விதமா போடும். சயான்ல இருக்கக்கூடிய மராட்டிஸ் அவங்க வந்து பிஜேபி போடாமையா இருக்க போறாங்க. சோ தொகுதிக்கு இப்ப மலபார் இல்லையா இருக்கு சார். மலபார் இல்ல இருக்கிறதுல பணக்காரங்க வாழக்கூடிய ஏரியா. அங்க சில மராட்டியும் இருப்பாங்க, குஜராத்திஸ் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. அது அங்க சிவசேனாவால ஒண்ணுமே பண்ண முடியல உத்தவ் தாக்கரேனால. அது பிஜேபியோட கோட்டையாச்சே. கோலாபா பிஜேபியோட கோட்டை, மலபார் ஹில் பிஜேபியோட கோட்டை. வர்லின்னு வரும்போது எஸ் மாறுது. அது வந்து ஆதித்ய தாக்கரேயோட தொகுதி, அதனால அது மாறுது. ஓகே, ஒரே நிமிஷம் நான் ஒண்ணு சொல்லிடுறேன். இப்ப மராட்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா உத்தவ் தாக்கரேக்கு தான் போடுறாங்க 60%, 70% நினைச்சிட்டு இருந்தோம்னா, மராத்வாடா மாதிரியான இடத்துல, வெஸ்டர்ன் மகாராஷ்டிரா மாதிரியான இடத்துல அப்படிப்பட்ட ஒரு ஸ்வீப் பிஜேபி பண்ணிருக்க முடியாதே. இது நல்ல லாஜிக். ஓகே, இது வெற்றிலாம் கிடையாது, வெற்றிலாம் கிடையாது. அது வந்து சுனாமிக்கெல்லாம் மேல சொல்லணும். அது லேண்ட்ஸ்லைட். ஆமா, லேண்ட்ஸ்லைடு விக்டரி. ஓகே ஓகே ஓகே. சோ அதனால இந்த யஷ்வந்த் தேஷ்முக் வந்து ஒரு இடத்துல அவர் என்ன சொல்றாரு, 60% மேல மராட்டிஸ் எல்லாருமே மொத்தமா வந்து யூபிடி போடுறா, உத்தவ் தாக்கரேக்கு போடுறாரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு, ஆட்சி அமைக்க போறது பிஜேபி தான் இல்லீங்களா. அவர் என்ன சொல்றாரு, அடுத்த மேயர் வந்து. சோ ரெண்டுமே கான்ட்ரடிக்டரியா இருக்கு. நான் அதனாலதான் சொல்லுவேன், அதாவது ஒரு 55% மராட்டிஸ் வந்து உத்தவ் தாக்கரேக்கு போடுவாங்க, 35-38% பிஜேபி, சிவசேனா, ஏக்நாத் ஷிண்டே போடுவாங்க. மற்றபடி ஒரு 2-3%, 5% காங்கிரஸ் போடுவாங்க. அது அப்படியே டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இல்ல ஒரு விஷயம், முஸ்லிம்ஸ் மொராலஸ் 19%, 20% இருக்காங்க. இப்போ முஸ்லிம் ஓட்ஸ்ல கம்ப்ளீட்டா பிஜேபிக்கு கிடைக்க போறது இல்லை, அது நமக்கு தெரியும். கரெக்ட். சரி, அதுக்கப்புறம் ஒரு 40% வரைக்கும் மராட்டிஸ் ஓட்டு கிடைக்காது அப்படின்னு நீங்களே சொல்றீங்க. அது தாக்கரேக்கு போயிருக்கு. சோ அந்த ஓட்டு பிஜேபிக்கு வரப்போறது இல்லை. இப்பவே உத்தேசமா இவ்வளவு பெர்சன்டேஜ் ஓட்டு பிஜேபிக்கு கிடைக்காதுன்னு நமக்கே தெரியறப்போ பிஜேபி பெருவாரியா ஜெயிக்கும், பிஜேபி கூட்டணி மெஜாரிட்டியை கைப்பற்றும்னு எதை வச்சு சொல்றீங்க சார்? மற்றவர்கள் இருக்காங்கல்ல. இப்ப குஜராத்தி 17% இருக்காங்க, நார்த் இந்தியன் 16% இருக்காங்க. 14 30%, 16% நார்த் இந்தியன்ஸ். இப்ப என்னுடைய எதிர்பார்ப்புப்படி 75% நார்த் இந்தியன்ஸும் குஜராத்திஸும் வந்து மகாயுட்டி தானே போடுவாங்க பிஜேபி கூட்டணிக்கு. 75% மல்டிப்ளைட் பை ஒவ்வொரு இடத்துல மாறும் சார். அது மாறும். ஏன்னா இப்ப சியான்ல வந்து தமிழ் செல்வன் வந்து எடுப்பார், தமிழர்களோட ஓட்டை வாங்குவார் அவர், சியான், செம்பூர் மாதிரியான ஏரியால. இப்ப தாராவி ஸ்லம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க வந்து வேற மாதிரி தான் போகும் உங்களுக்கு. அந்த ஏரியால எல்லாம் வந்து இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து இவர்களுக்கு தான் போடுவாங்க, பிஜேபி போடுவாங்க. இப்ப தாதர்ல இருக்கக்கூடியவர்கள் வந்து ஆப்வியஸ்லி தே வில் வோட் ஃபார் உத்தவ் தாக்கரே ஆர் தே மே ஈவன் வோட் ஃபார் காங்கிரஸ். ஓ ஓகே. சோ தமிழர்களுடைய ஓட்டு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமா இருக்கும். எஸ், தமிழர்கள் ஓட்டு ஒவ்வொரு விதமா தான். ஓகே. இதுல இப்ப வந்து கருத்து கணிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு சில கருத்து கணிப்புகள் வந்திருக்கு. இப்ப சி ஓட்டர்ஸ் வந்து பர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க. சி ஓட்டர்ஸ் என்ன சொல்லுகிறது அப்படின்னா,
பிஜேபி கூட்டணி தான் ஜெயிக்கும்னு 53% கருத்தாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 53% நபர்கள் பிஜேபி தான் ஜெயிக்கும்னு சொல்றதாக. பட் அதே நேரத்துல பிஜேபி கூட்டணி பின்னடைவை சந்திக்கும், தாக்கரே கூட்டணியே ஜெயிக்கும் என்று அசெண்டியா சர்வே கூறுகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது. இப்ப இந்த சூழ்நிலையில உங்களுடைய ஜேவிசி போல் என்ன கூறுகிறது? இன்றைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரத்தை பாத்தீங்கன்னா மகா யூட்டின்னு சொல்லும் போது பாரதிய ஜனதா கட்சி பிளஸ் ஏக்நாத் ஷிண்டேவனுடைய சிவசேனாக்கு 122 இடங்களில் இருந்து 141 இடமும், உத்தவ் தாக்கரேக்கும் மகாராஷ்டிரா நிர்மன் சேனா, அதாவது உத்தவ் தாக்கரே அண்ட் ராஜ் தாக்கரே பிரதர்ஸ்க்கு 44 இருந்து 60 இடங்களும், காங்கிரசுக்கு 23 இருந்து 28 இடமும், இதர கட்சிகளுக்கு 17 இருந்து 19 இடமும் நான் கொடுத்திருக்கேன். சோ பிஜேபி கூட்டணி பார்டர்ல பாஸ் பண்ணிரும்னு சொல்றீங்க? நான் ஜஸ்ட் பாஸ் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது டிபெண்டிங் அப்பான் த டர்ன் அவுட். அதுல நான் என்னோட எக்ஸ் பதிவுல நான் டிபெண்டிங் அப்பான் த டர்ன் அவுட்னா இப்ப எப்படி மோர் தென் 55-60 இருந்தா என்னவாகும்? இல்ல, நான் எப்படி பாக்குறேன்னா அத 55% மேல டர்ன் அவுட் போச்சுனாலே மகாயுட்டிக்கு ஒரு டாமினன்ஸ் வரும். நம்பர் 2 பிஜேபி கூட்டணிக்கு நம்பர் 1. நம்பர் 2, அந்த டர்ன் அவுட் ப்ரொபோர்ஷனேட்லி எல்லா இடத்துலயும் அதே மாதிரியான டர்ன் அவுட் இருக்கான்னு பார்ப்பேன். ஏன்னா இப்ப பிஜேபி இருக்கு அதிகமா ஜெயிக்கக்கூடிய ஒரு சில இடங்கள், நார்த் மும்பை, கொலாபா, அதுக்கப்புறம் அந்தேரி, அதே மாதிரி உங்களுக்கு மலபார் ஹில்ஸ், அந்த மாதிரியான இடங்கள்ல அதிக டர்ன் அவுட்டும், வர்லி, சிவாடி, மாலாட் அந்த மாதிரி ஏரியால டர்ன் அவுட் கம்மியா இருந்ததுன்னா அது வேற மெசேஜ் கொடுக்கும். என்ன மெசேஜ் கொடுக்கும்? அது என்ன மெசேஜ் கொடுக்கும்னா பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி போகுதுன்னு அர்த்தம். அதே சமயத்துல முஸ்லிம் ஏரியாக்களும் இந்த தாராவி மாதிரியான ஸ்லம்ஸும் உத்தவ் தாக்கரே டாமினண்டா இருக்கிற ஏரியால அங்க டர்ன் அவுட் அதிகமாயி பாரதிய ஜனதா கட்சியோட ஸ்ட்ராங் ஹோல்ட்ல டர்ன் அவுட் கம்மியாச்சுன்னா அது வேற மெசேஜ் கொடுக்கும். அது என்ன மெசேஜ் கொடுக்கும்னா உத்தவ் தாக்கரேயோட கை ஓங்குதுன்னு அர்த்தம். அப்பயும் அவரால் ஜெயிக்க முடியாது. நம்ம கொடுக்குற 65ங்கிறது 80, 85, 90 கூட போலாம். ஓகே, ரைட். இதுக்கு மத்தியில இந்த செவ்வாய்க்கிழமை தேவேந்திர ஃபட்னவிஸ் நாக்பூர்ல ஒரு பைக் ரோட் ஷோ ஒன்று நடத்தினார். ஒரு பிரம்மாண்டமான முறையில் அதில் அவர் ஒரு புல்லட்ல உட்கார்ந்து போயிட்டு இருந்தார். அந்த பைக் ரோட் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கிருந்த செய்தியாளர்கள்ட்ட அவர் பேசுறப்போ அவர் ஒரு விஷயத்தை சொன்னார். என்னன்னா, எங்களுடைய கூட்டணியிலிருந்து தான் மும்பைக்கான மேயர் வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மகாயுதி கூட்டணியில் இருந்துதான் மும்பை மேயர் வருவார் அப்படின்னு. மும்பை மேயராக ஒரு பிஜேபி காரர் வருவார்னு அவர் சொல்லல, எங்க கூட்டணியை சேர்ந்த ஒருவர் தான் வருவார்னு அவர் சொல்லியிருக்கிறார். என்ன காரணம் சார்? வேற ஒண்ணுமே கிடையாது சார். ஒண்ணு, இவங்க பிஜேபினாலே உடனே இம்மீடியட்டா ராஜ் தாக்கரேவும் உத்தவ் தாக்கரேவும் ஆரம்பிச்சுவாங்க. குஜராத்தி மேயரை கூட அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா மார்வாடி மேயர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எங்க கூட்டணில இருந்து வராங்க. ஏன்னா எங்க கூட்டணில இருந்தா சிஎம்னாரு, அதே மாதிரி எங்க கூட்டணில இருந்தா மேயர்னு சேஃபா சொல்லிட்டாரு. அதுதான் முக்கியம். ஓகே. இதுக்கு இடையில மும்பை மாநகராட்சி தேர்தலை ஒட்டி தமிழக பிஜேபியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரத்துக்கு சென்றார். பிரச்சாரத்துக்கு சென்று அவர் பேசினது தொடர்பாக ஒரு பெரிய கான்ட்ராவர்சி ஒன்று உருவாயிற்று. சஞ்சய் ரவுத் ரொம்ப கடுமையாக தாக்கி பேசினார். அண்ணாமலை ரசமலாய் அப்படிலாம் சொல்லி நவநிர்மான் சேனாவுடைய ராஜ் தாக்கரே கடுமையாக கண்டித்தார். मुंबईमध्ये महाराष्ट्रामध्ये तुम्हाला घरं नाकारली जातात. काल परवाकडे कोणतरी एक तामिळनाडू बंद रसमलाई आली होती. तो सांगतो मुंबईचा आणि म्हणजे महाराष्ट्राचा संबंध काय? भडव्या तुझाच काय संबंध आहे इथे याचा? அப்புறம் அதற்கு இடையில அதற்கு சமாதானம் கூறின தேவேந்திர ஃபட்னவிஸ், அண்ணாமலை அவர்கள் மகாராஷ்டிரத்தை சேர்ந்தவரும் அல்ல, அவர் எந்த ஒரு முக்கிய பொறுப்பிலும் கிடையாது,
அவர் வந்து இங்க இருக்க சிச்சுவேஷன் தெரியாது, இது வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, எங்கள் பிஜேபியை சார்ந்த வேறு ஏதேனும் முக்கிய அகில இந்திய தலைவர்கள் சொல்லியிருந்தால் அதை நீங்கள் பொருட்படுத்தலாம், அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாரு. அதன் மூலமா அந்த விஷயம் வந்து டிஃப்யூஸ் ஆச்சு. ஆக்சுவலா அண்ணாமலை என்ன பேசினார், எதனால திடீர்னு அங்க ஒரு கான்ட்ரோவர்சி கிளம்பியது, எதனால எல்லாமே எரப்ட் ஆச்சு, என்ன பிரச்சனை சார்? அதாவது அவர் பேசினது வந்து ஒரு விஷயம் கரெக்டான விஷயம் தான் பேசினார். மும்பை வெறும் மகாராஷ்டிரா சிட்டி மட்டும் கிடையாது, அது உலக அளவுல ஒரு சிட்டி, இட்ஸ் எ சிட்டி ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னாரு. ஸோ அந்த சிட்டிக்கு வந்து ஒரு நல்ல கவர்னன்ஸ் தேவை, ட்ரிபிள் இன்ஜின் சர்க்கார் தேவை அப்படின்னாரு. உண்மைதான். என்னன்னா வந்து மும்பைங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு இன்டர்நேஷனல் சிட்டி. மும்பைங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். இங்க வந்து எங்க தப்பு பண்ணாரு அவர்னா, மும்பைக்கு பதிலா பாம்பேன்னாரு. அது கூட ஒரு ஸ்லிப் ஆஃப் டங்கா கூட இருக்கலாம். ஏன்னா சென்னை வந்து இன்ஃபேக்ட் ஃபட்னவிஸே இந்த வார்த்தையை சொன்னார். ஏன் சென்னைங்கிறது மெட்ராசி இன்னும் சொல்லிட்டு இருக்கியே, அப்ப தப்பு இல்லையா இவர் ஒருத்தர் சொன்னாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு, அதே சமயத்துல ப்ராபப்ளி ஒரு சிக்னிபிகன்ஸ் தெரியாம இருந்திருக்கலாம். ஏன்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து ஒரு மராட்டி நரேட்டிவா செட் பண்ணணும்னு பார்த்தாங்க. அதாவது நிறைய தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த பாம்பே மும்பை என்னடா கனெக்ஷன் கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. மும்பா தேவி கோவிலை வச்சுதான் மும்பைங்கிற பேரை கொண்டு வந்தாங்க. அந்த பேரை கொண்டு வர சொன்னதே ஒரு பிஜேபி தலைவர் ராம் நாயக். அவர் தான் அசம்பிளில பாஸ் பண்ணாரு, அவர் தான் பார்லிமெண்ட்டுக்கு எடுத்துன்னு போனாரு. அதுக்கு சிவசேனா ஆதரவு கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் தேவேந்திர ஃபட்னவிஸ் அதே இன்டர்வியூ சொல்றாரு, பாம்பேங்கிற சிட்டியை மும்பைன்னு மாத்துறதுக்கு காரணக்கர்த்தாவா இருந்ததே எங்க கட்சியை சேர்ந்த ராம் நாயக். அதை மறந்துடாதீங்க. நீங்கெல்லாம் ஆதரவு தான் கொடுத்தீங்க, ஆனா மாற்றினது நாங்க. சோ அது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ. அது ஆக்சுவலா தேவேந்திர ஃபட்னவிஸ் கரெக்டா ஹேண்டில் பண்ணி டிஃப்யூஸ் பண்ணி விட்டார். ஒரு 1-2 நாள் அதை வச்சுட்டு கொஞ்சம் காலை ஓட்டலாம் அப்படின்னு ராஜ் தாக்கரே நினைச்சார். ஏன்னா இவங்க வந்து வயலண்ட் அட்டாக்கர்ஸ் சார். அதாவது அவங்க என்ன பேசினாங்கன்னா, அண்ணாமலை அடுத்த வாட்டி வந்தா காலை வெட்டிடுவோம்னாங்க. நான் வந்து ஆக்சுவலா மெசேஜே போட்டேன், ட்வீட்டே போட்டேன், அவருக்கும் ஒரு மெசேஜ் கூட வச்சேன். ஏன்னா இதே கட்சிக்காரங்க தான் ஏக்நாத் ஷிண்டே வந்து சிவசேனா விட்டு பிரிஞ்சு பிஜேபியோட கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு வரும்போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, மும்பை சிட்டிக்குள்ள நீ காலை வெட்டிடுவோம் பாருன்னாங்க. அவர் சைலண்டா ஏர்போர்ட்ல இருந்து வந்தாரு, கார்ல ஏறினாரு, கார்ல இருந்து கீழே இறங்கி காலை வந்து மும்பையினுடைய மண்ணில் படுற மாதிரி பட்டுட்டு அப்படி வணக்கம் செலுத்தினார். அதெல்லாம் ஒரு ஜெஸ்டர், ஒரு மெசேஜ். ஓகே, சோ இவங்க வந்து இவங்களோட டிஎன்ஏலயே இந்த வயலண்ட் த்ரெட்ஸ், அட்டாக்ஸ், அதுதான் இந்த சிவசேனா, உத்தவ் தாக்கரே அண்ட் ராஜ் தாக்கரே. ஆக்சுவலா அண்ணாமலை போற போக்குல ஒரு ஸ்பான்டேனியஸா பேசிட்டு போறப்ப ஸ்லிப் ஆஃப் த டங்க்கு இயல்பா வந்த ஒரு விஷயத்த இவங்க வந்து ஒரு மராட்டி இஷ்யூ மாதிரி கிளப்புறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இல்ல, மராட்டி வர்சஸ் தமிழ் வேற கொண்டு வந்தாங்க. தமிழ் லுங்கி அது இது என்னென்ன லுங்கி கட்டுறவங்க அடிக்கணும் அப்படி இப்படின்னு அப்படி திரும்ப ஒரு காலத்துல அந்த மாதிரி இருந்தது தமிழர்கள். அதுக்கப்புறம் இல்லாமலே போச்சு. திரும்ப அந்த பழச ரிவைவ் பண்றதுக்கு ராஜ் தாக்கரே ஒரு முயற்சி செய்தார். அது அப்புறம் இதுல வந்து ரொம்ப ஒரு சாணக்கியமா செயல்பட்ட தேவேந்திர ஃபட்னவிஸ் ரொம்ப ஒரு தந்திரமாக செயல்பட்டு இந்த விஷயம் ஃபர்தரா எஸ்கலேட் ஆகாம அப்படியே போட்டு மொத்தமா அமுக்கி விட்டார். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இது நம்ம நேயர்களுக்கு ஒரு தகவலுக்காக சொல்றேன். இந்த பாம்பேங்கிற பெயரை வந்து மும்பைன்னு மாத்தணும், ஏன்னா அது ஒரு மராட்டி பிரைடோட சம்பந்தப்பட்டது, ஹிந்து கடவுளான மும்பா தேவியோட சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறதுக்காக அங்க பல போராட்டங்கள் நடந்திருக்கு. பாம்பே வந்து மும்பைன்னு மாறினது ரொம்ப லேசான விஷயம் இல்ல. அதுக்கு பின்னால ரொம்ப எமோஷனலா எவ்வளவோ ஒரு போராட்டம் இருந்திருக்கு. மும்பைங்கிற வார்த்தை அங்க இருக்க மராட்டிஸ், அங்க இருக்க இந்துக்கள் ஒவ்வொருத்தருடைய ரத்தத்தோடு தொடர்பு கொண்ட ஒரு வார்த்தை. அது ரொம்ப சாதாரண விஷயம் அல்ல. பட் அதெல்லாம் வச்சு இந்த எலெக்ஷன்ல ஒரு மைலேஜ் எடுக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணாங்க. பட் தேவேந்திர ஃபட்னவிஸினுடைய ராஜதந்திரத்தினால அது எல்லாமே முனை மழுங்கியது. இன்னைக்கு தேதிக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறப்போ அண்ணாமலை பேச்சு பட்டின அந்த டாக்ஸ் பட்டின எதுவுமே வந்து விவாதத்துல வரல. கிட்டத்தட்ட அப்படியே காணாமலே போய்விட்டது. டோட்டலா டிசப்பியர் ஆயிடுச்சு.
அப்படின்னா இதையெல்லாம் பார்க்கிறப்போ தேவேந்திர பட்னவிஸ் ஒரு பெரிய ராஜதந்திரியா இருக்காரு. அகில இந்திய அளவுல அவருக்கு பெரிய எதிர்காலம் உண்டுன்னு நான் நினைக்கிறேன். ஜெயிஸ் கண்டிப்பாக சார், கண்டிப்பாக எதிர்காலம் இருக்கு. when I say எதிர்காலம், ஒரு காலத்துல அவர் பிரதம மந்திரி ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு. இப்போ ஆக்சுவலா இவர் சிஎம் ஆகாமல் இருந்திருந்தால் நிதின் இவர்தான் president. நபீன் இடத்துல தேவேந்திர பட்னவிஸ் இருந்திருக்க கூடும். எஸ், மகாராஷ்டிரா தேர்தல் முடியறதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன் தேவேந்திர பட்னவிஸ் would be a very good choice to be the BJP president. ஆனா இன்னைக்கு மகாராஷ்டிராக்கு அவர் தேவை. கட்சிக்கு தேவையா, மாநிலத்துக்கு தேவையானா மாநிலத்துக்கு தேவை. அந்த மாநிலத்தை வந்து, ஏன்னா இந்தியா ஒரு $5 trillion எக்கானமி, $8 trillion எக்கானமி ஆகும்போது மகாராஷ்டிரா தான் அந்த growth engine வந்து கேரி பண்ணக்கூடிய விஷயம். அதுக்கு வந்து ஒரு நல்ல முதலமைச்சர் தேவை, ஒரு நிர்வாக திறமை கொண்டவர் தேவை, அந்த இளைஞர் தேவை. அதுக்குதான் தேவேந்திர பட்னவிஸ் அங்க வச்சிருக்காங்க. ஸோ ஜேவிசி ஸ்ரீராம், இந்த மும்பை மாநகராட்சி தேர்தலை பற்றின ஒரு விரிவான ஆலோசனை நீங்க வந்து வழங்கியிருக்கீங்க. ஆக்சுவலா இதை பற்றின ஒரு தெளிவான பார்வை இன்னைக்கு நம்ம மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஏன்னா மும்பை மாநகராட்சிங்க ஜஸ்ட் ஒரு கார்பரேஷன் எலெக்ஷன் கிடையாது. இல்ல, கிடையாது. இந்தியாவின் மிகப்பெரிய பணக்கார மாநகராட்சிக்கான தேர்தல். ஆசியாவின் ரிச்சஸ்ட் கார்பரேஷன். அது வந்து ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ. அதுல ஜெயிக்கிறது, அதுல மேயர் ஆறுது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மகாராஷ்டிரால ஒரு சிஎம் என்ன ரேஞ்சில் இருப்பாங்களோ அதுக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் மும்பையினுடைய மேயர் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இன்றைக்கு அந்த தேர்தல் இப்போ இந்த வீடியோ வந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் மும்பை மாநகராட்சி எலெக்ஷனில் ஒவ்வொருத்தரும் வாக்களிச்சுட்டு இருக்காங்க. நாளைக்கு தேர்தல் முடிவுகள் வருகின்றன. எப்படி வருது என்ன அப்படிங்கிற பொறுத்து இருந்து பார்ப்போம். தேர்தல் முடிவுகள் வந்ததற்கு பிறகு அந்த முடிவுகள் குறித்தும் நாம் ஆலோசிப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சார், வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.